ஹலோ ஆல். ஸோ இப்போ வந்து நம்ம ஊப்ஸோட அடுத்த ஒரு மெயின் பிரின்சிபலான பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பாலினா நம்ம மெனின்னு சொல்லுவோம். மார்பிசம்னா ஃபார்ம்ஸ். ஓகே. இப்போ மெனி ஃபார்ம்ஸ்னா பலவிதமான அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோமா? ஓகே. இப்போ அது என்ன பலவிதமானனா, ஒரு கிளாஸில் ஒரு சேம் மெத்தடை நம்ம மெனி ஃபார்மில் கொடுக்க போகிறோம். அது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரு மெத்தடை ஃபங்க்ஷன் சொல்லுவோமா, அந்த ஃபங்க்ஷனே ஒரே ஃபங்க்ஷன், அதாவது ஆடுனா ஆடுன்ற ஒரே ஃபங்க்ஷனை பலவிதமாக கொடுக்க போகிறோம். சரி, அது எப்படி நம்ம பலவிதமாக கொடுக்க முடியும்? ஆடுனா ஆடு தானே பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு கோடாகவே நம்ம பார்ப்போம். மெயின் கிளாஸ் விக்கில் தள்ளிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ்னு ஒன்று எடுத்து கிளாஸில் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஆட். ஓகே, நம்ம ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆடில் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து பராமீட்டரோட இது இன்ட்டு ஏ இன்ட்டு பி பராமீட்டர் எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ண போறோம், பிரிண்டலன் ஸ்னிப்பட்டா வேணும். பிரிண்டலன் ஸ்னிப்பட்ல ஏ பிளஸ் பி. இது நார்மலான ஒரு ஆடு. அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் O1 ஈக்குவல் டு நியூ ஆப்ரேஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ O1 டாட் ஆட் 5,5. ஸோ எனக்கு வந்து 10ன்னு பிரிண்ட் ஆகணும். இங்கே 10 பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம பாலிமார்பிசம் என்ன பார்த்தோம்னா, ஒரே மெத்தட் பல விதமானன்னு பார்த்தோமா, அது எப்படி கொடுக்கலாம்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட். இப்போ நான் ஆடில் இன்ட் ஏ கொடுக்குறேன், இன்ட் பி கொடுக்குறேன், கூட இன்ட் சி. ஆனால் சேம் மெத்தட் நேம் தான், அதாவது இங்கேயும் ஆடு இங்கேயும் ஆடு. என்னோட பராமீட்டரில் நான் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ ஒரு மெயினாக என்ன பார்க்கணும் பாலிமார்பிசம் என்னன்னா, சேம் மெத்தட் பட் differentiated by parameters. ஆர் பராமீட்டர் வழியாக கொடுக்கலான்னு பார்த்துருக்குமா, ஆறில் நம்ம நிறுத்திப்போம், வருவோம் திருப்பி அதே இடத்துக்கு வருவோம். இப்போ பிரிண்டரில் என்ன பண்ண போகிறேன், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே அதே O1 டாட் அதே ஆடு தான் கொடுக்குறேன். ஆனால் இங்கே 3 5 கொடுக்குறேன். அதாவது 3 டைம்ஸ் 5ன்ற வேல்யூ பராமீட்டர் நான் பாஸ் பண்ணி ரன் பண்ணேன்னா எனக்கு அதுவும் பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு அதுவும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரே மெத்தடை 2 வகையாக கொடுத்துட்டோம் நம்ம. இப்போ திருப்பி வேற ஒரு இதுவாக கொடுப்போம், ஏன்னா அங்கே ஆறில் விட்டோம்ல. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட். இப்போ நான் 2 பேராமீட்டர் தான் கொடுக்க போகிறேன். டபுள் ஏ கம்மா இன்ட் பி. அதுக்கு பிரிண்டலன்ல ஏ பிளஸ் பி. இப்போ O1 டாட் ஆட் 10,5. எனக்கு அப்பயும் பிரிண்ட் ஆகுது. ஆனால் நான் இங்கே எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஏன்ற இது வேரியபிளோட டேட்டா டைப், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சேம் மெத்தட் நேம் பட் differentiate by parameters or data type of the parameter variable. அவ்வளோதான், சிம்பிள். அதாவது ஒரே மெத்தட் நேமை தான் நம்ம பல விதமாக காட்ட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். என்னன்னா, ஒன்று பராமீட்டரோட இதை பொறுத்து, அதாவது எத்தனை பராமீட்டர் கொடுக்கணுன்ற பொறுத்து, ஆர் டேட்டா டைப்பை பொறுத்து. இப்போ சிம்பிளாக இன்னொன்று ஒரு வாட்டி எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? ஓகே. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதில் 3 வாட்டி ஒரே மெத்தட் ஆடுன்ற சேம் மெத்தடை 3 வாட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு 2 வாட்டி இன்ட்டில் கொடுத்துருக்கேன், செகண்ட் 3 வாட்டி இன்ட்டில் கொடுத்துருக்கேன், தேர்டு ஒரு வாட்டி இன்ட்லேயும் ஒரு வாட்டி டபுள்லையும் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், 2 பேராமீட்டர் கொடுத்தேன்னா எனக்கு அந்த 2 பேராமீட்டர் எங்கே இருக்கோ அங்கே போய்க்கும். இப்போ திருப்பி நான் O1 5,5,5 கொடுத்தேன்னா 3 வேல்யூ ஒரு இடத்துல போய்க்கும். நான் திருப்பி இதை ஆட் கொடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இங்கே போகிறதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒய் பிகாஸ் நம்ம இங்கே 10 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம இதுலேயும் ஒரு இது பண்ணியிருக்கோமா. இப்போ டபுளுக்கு பதிலாக நம்ம ஃப்ளோட்டுன்னு கொடுத்து உங்களுக்கு இன்னும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். 10.5. ஓகே ஓகே. இங்கே என்னன்னா நான் வந்து
ஃப்ளோட் கொடுக்க மறந்துட்டேன். ஃப்ளோட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளோட்டில் போய் அது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஃப்ளோட் கம்மா இன்ட் வந்து எனக்கு போகிற ஒரே இடம் இதுதான். இந்த இடத்துல நீங்கள் இன்னும் ஒரு டவுட் வரலாம், ஏன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அது எஃப் இல்லாமல் வரலன்னு. எஃப் இல்லாமல் பண்ணால் வராது. ஏன்னா ஜாவாவில் வந்து ஒரு முக்கியமானது என்னன்னா, இப்போ நம்ம பாயிண்ட்ல ஏதாவது ஒன்று கொடுக்குறோம், 10.4 அப்படின்னும் போது இது ரெண்டு விஷயத்துல வரலாம். டபுள்லையும் வரலாம், ஃப்ளோட்லையும் வரலாம். டபுளாகவும் இருக்கலாம், ஆர் ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளோட்டில் போடச்சு அது ஒரு லாஸ் கன்வர்ஷன் ஆகி, அதனால அது வந்து சம் டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய வராது. ஸோ அது லாஸ்ட்ல போகலாம். அதனால லாஸ்ட்ல போகக்கூடாதனால ஹை ப்ரெசிஷன் நம்ம டபுளுக்கு கொடுப்போம். இப்போ இதே இடத்துல வந்து இந்த 10.5 கொடுக்காம நம்ம டபுள், அதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாகவும் எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து 15.5. ஸோ இது டபுள் இருக்கனால இந்த ஆடு தான் நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஒரே மெத்தடை பல விதமாக காட்டினா அது பேர் பாலிமார்பிசம்.